இவ்வளோ தூரம் இந்த எப்படியாவது கூப்பிட்டுருக்காங்க. இல்லை சார், இது பெரிய அளவுக்கு எங்களுக்கு போட்டாத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு எங்களுக்கே இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய இழப்புன்றது எங்களால் உணர முடியுது. கண்டிப்பாக பசங்க நல்லபடியாக மேலே வரும், கடவுள் பாதுகாத்துப்பார். உங்களுடைய வழிகாட்டுதல் எப்போவுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வழிகாட்டுதல் வந்து ரொம்ப 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 உதவியாக இருக்குது, இருந்துகிட்ருக்கு, எப்போவுமே இருக்கும். ஏன் உங்களுக்கு கடவுள் இவ்வளோ சீக்கிரமாக உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க தெரியல. ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். முடியல சார், நீங்கள் இல்லாத நினச்சி பார்க்க முடியல. நம்ம ஒன்றா இருந்தப்போ உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு ஏதாவது உங்களுடைய பொறுமை, உங்களுடைய வழிகாட்டுதல், ஒரு விஷயத்தை எப்படி கையாளணுன்றது எல்லாமே ஆளுமை எல்லாத்தையுமே நான் கற்றுக்கோங்க சார், கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அது கண்டிப்பாக எப்போவுமே நான் வந்து உங்களுடைய நீங்கள் எனக்கு கொடுத்த சொத்தை நான் பாதுகாப்பேன். அந்த வழியில் நான் கண்டிப்பாக இதே தான் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க அப்பாவோட வழியிலேயே நான் சொன்னீங்க உங்களோட பேரை காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக காப்பாற்றுவோம். கடவுள் அதுக்கு துணையாக இருக்காரு சார். And he had a beautiful smile. Even if somebody speaks a bit bothering to him, he smiles. And that's one thing that I admired in him very much. I'm so proud of him that he was the child of God. He gave his life for Jesus, which is a very important thing, that the soul returns to the Lord. Something was going in my heart again and again. Now I come to know that I was with him as a farewell in his last days. Probably they found out his issue probably later in June, I believe. My classmate Ravi called me and told me this is what happened, and it really shook my heart. When I spoke to his son for the first time, Solomon, I want to tell you, a kid with so much of love for Jesus. He was so vibrant, energetic, focused, and I have a big dream. First time when I spoke to him, he told me, looking at my dad, I learned only one thing: hold on to Jesus in any situation. Your life will never be put to shame. He made an exemplary note for his son, which really made me proud. My prayers are always with him, and I believe the God who gave him rest from this earth has taken him to live with him, with Jesus in heaven, and he has rested in the Lord. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரேச்சவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அண்ணா நீங்கள் பார்க்குறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அவங்க அவ்வளோ தூரம் அந்த பிரேச்சவரோட வளர்ச்சிக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்குறாங்க.
ஒவ்வொரு டைமும் அண்ணன் வந்து ஃபாரின்லேருந்து வரும்போது முதல்ல நேரில் பிரேச்சருக்கு தான் வருவாங்க. எப்போ நான் வந்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன், நேராக பிரேச்சரில் வந்து ஜோமெல்லாம் வந்திருக்கிறேன், நேற்றுக்கு நைட்டு தான் நான் வந்தேன், பிரேச்சருக்கு வந்துட்டு தான் நான் இனிமேல் எல்லா பக்கமும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு முறையும் அவங்க கிளம்பும் போகுதும் பிரேச்சரில் வந்து எழுதி கொடுத்து உட்காந்து நிறைய ஜெப விண்ணப்பங்களை அவங்க எழுதி கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த ப்ரேயர் ஆயில வாங்கிட்டு தான் அவங்க போவாங்க. கடந்த முறை அண்ணன் வந்த போது எப்போதே போல நாங்கள் வந்திருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் அவங்கள வெல்கம் பண்ணோம். அப்போ அவங்க வந்துட்டு அந்த ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தாங்க. ஜெப விண்ணப்பத்தை அவங்க வந்து எழுதி கொடுக்கும்போது அவங்க எங்களுக்கு தான் இருதயம் நொறுங்கினத வழியே அவங்க இருதயத்தில் வந்து அவ்வளோ பெரிய விசுவாசம் காணப்பட்டதை நாங்கள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு நாங்களும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ரொம்ப ஜெபித்தோம். அவங்களுக்கு ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் 24 மணி நேரமும் அவ்வளோ ஜெபங்களை ஏறெடுத்தோம். சில நேரங்களில் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னால் அதை நம்ம ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதில் வந்து நிச்சயமாக ஷேரன் கிஃப்டாவோட வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது. கடந்த நாள் அண்ணன் நாங்கள் தவிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால அக்காவை பார்க்க முடியல. ஆனால் கால் பண்ணி நாங்கள் விசாரிக்கும் போது அக்கா சொன்னாங்க, அண்ணன் கடைசி அவங்க ஜீவனை விடும்போது நான் அடையார் ஜெப கோபுரத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அண்ணனை வந்து அவங்க ஜெபத்தில் வாங்கி ஜெபத்திலே கொடுத்துருக்குறாங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும். அப்புறம் கடைசியாக அண்ணன் ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு முன்பாக ஏசுலிக்கிற ஜெப கோபுரத்துக்கு வந்து அவங்க விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு எழுதுற விண்ணப்பத்தை காட்டிலும் அவங்களுக்கு ஹெல்த் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அவங்க மற்றவங்களுக்காக அவ்வளோ பாரப்பட்டு விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு அந்த ஜெப விண்ணப்பத்தை பார்க்கும்போது இவ்வளோ ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் யோசிக்கவே முடியவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் சொன்ன மாதிரி நிச்சயமாகவே அவனுடைய பேர் வந்து புகழ் பெற்று விளங்கும். அக்கா நேற்று தினத்துல ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது நான் நினைச்சேன் எப்படி அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், வார்த்தை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது என்ன ஆறுதல் படுத்தியது, அண்ணன் வந்து எங்க கூட இருக்கிறது மாதிரி எப்படி ஃபாரின்ல இருப்பாங்களோ அதே போல அவங்க பரலோக ஃபாரின்ல இருக்கிறாங்கங்கிற பெரிய விசுவாசத்தை நேற்று தினத்துல அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், அவனுடைய பிள்ளைகள் அவன் பின் பாக்கியவான்களா இருப்பார்கள் சொல்லி நாங்க வேதத்துல பாக்குறது போல நிச்சயமாகவே ஷேரன் கிஃப்டாவோட வாழ்க்கையில அந்த பாக்கியவான நம்ம பார்க்க முடியும். விமலாக்கா வந்து எப்பவுமே வந்து பிரேச்சருக்கு வரும்போது எல்லாருமே நீங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆத்துமாக்களை வந்து அவங்க நிறைய ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா கூட ஆண்டவரே அறியாத ஒரு மகனை கொண்டு வந்து எங்ககிட்ட விட்டாங்க. பார்த்தா அந்த மகனுடைய எதிர்காலத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா அமைச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க வரட்டாலும் அந்த மகன் வந்து அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறத நாங்க பார்க்க முடியுது. இப்படியாக அண்ணன் வந்து ஆஸ்தினால நிறைய ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, அக்கா வந்து ஆத்துமாக்களால நிறைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமா இவங்க 2 பேர் செய்த ஊழியமும் சாலமோட வாழ்க்கையிலையும் கிஃப்டாவோட வாழ்க்கையிலும் அது என்னைக்கு 1000 மடங்கு ஒரு பிரதிபலனை கொடுக்கும்ன்றது போல பிள்ளைங்க நிச்சயமாகவே ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் அமர பண்ணுவார். தொடர்ந்து ஏசுலிக்கிற ஜெப கோபுரத்தோட ஜெபம் விமலாக்காவோட வாழ்க்கையிலும் பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருக்கு என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தான் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்த உணவு பொருளை வேற யாராவது பசிக்குதுன்னு கேட்டா அது கொடுத்துருவாப்புல. கொடுத்துட்டு போய் கடையில சில நேரத்துல சாப்பிட்டு இருக்காரு, சில நேரத்துல சாப்பிடாம இருந்திருக்காரு. பின்னாடிதான் தெரிய வந்தது. கேட்டா ஏன் இல்ல அவர் பசின்னு யாரும் கேட்டாலும் அவர் கொடுத்துருவாரு சார். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வற்புறுத்தினாதான் சாப்பிடுவாரு, இல்லாட்டி சாப்பிடாம கொடுக்கறது. யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த சொல்லாதீங்கன்னு சொல்றதுதான் கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருந்திருக்கிறார். தான் ஒரு நல்லது செய்யறோம், அந்த நல்லது பிறருக்கு செய்யணும், ஆனா அந்த செய்த விஷயம் நம்ம தான் செஞ்சோம் போயிட்டு யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு குணம் தான் கடைசியில தன்னுடைய உயிரும் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களுக்கு சொல்லி மனசை காயப்படுத்தக்கூடாது, வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது, தன்னுடைய போயிடும் அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையும் சொல்லாம போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு நல்ல குணம், ஒரு நல்ல மனிதன். ஜோக்கியம் சொன்ன மாதிரிதான் சின்ன வயசுல இந்த வயசுல நம்ம யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் இழப்பை சந்திச்சுட்டாங்க. எப்போதும் போல அந்த குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் எங்களுக்கும் எல்லாரும் இறைவன் வந்து ஒரு நல்ல
மன வலிமையை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த காட்க்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேமிலியில் என்னையும் ஒரு மெம்பராக இங்கே நிறுத்தினதுக்கு. அடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திருமணி மாமா பற்றி ஷேர் பண்ண விமலாத்தை கொடுத்ததுக்காகவும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேட்டிவ்னா, விமலாத்தையோட ஃபாதருக்கு வந்து 4 பிரதர்ஸு 1 சிஸ்டர் ஜெயபா தாத்தாக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சிஸ்டர் ஆலிஸ் அவங்களோட கிராண்ட் டாட்டர் தான் நான் சின்ன வயசுலேருந்தே பக்கத்தில் தான் விமலாத்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறையா நான் பார்த்துருக்கேன். திருமணி மாமா எப்படின்னா அப்போலேருந்தே ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப பொலைட், ரொம்ப சைலண்டானவங்க. அன்னெசரியாக வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயமே அதுதான். யார்கிட்டையுமே அன்னெசரியாக பேச மாட்டாங்க. அவங்க பேசுனாங்கன்னா அந்த டாக்ல வந்து வேல்யூபிளாக இருக்கும். நான் காலேஜ் சேரும் போதுமே என்னை கூப்பிட்டு பெருசாக பேசினது கிடையாது, பட் அவங்க பேசினாங்கன்னா அது வந்து ஒரு வேலிடாக இருக்கும். நான் சேரும்போது என்னை கூப்பிட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீ அதில் போய் இது மாதிரி பண்ணி இவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நீ இதில் வந்து உனக்கு எது பெஸ்ட்டோ அதை நீ சூஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்த பற்றியும் நீ வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காது. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீ எதுன்னு பெஸ்ட்டு நீ சூஸ் பண்ண அப்படின்னு வந்து கைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நேரம் வந்து நம்மளுக்கு தேவையோ அந்த டைம் வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். அவங்க வந்து சைலண்ட். அத்தை வந்து அதே மாதிரி ஆப்போசிட், ஒரு நல்ல டாக்கட்டிவ் பர்சன். அவங்களோட லவபிள் லைஃப் எப்படின்னா ஒரு ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஈச்சது அப்படின்ற மாதிரி. அத்தை வந்து ரொம்ப டாக்கட்டிவ், மாமா சைலண்ட். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க லவ் மேரேஜ் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா 17 இயர்ஸ் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து பக்கத்தில் இருந்ததுலேருந்து 2 பேருமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க. 2 பேருமே வந்து அவங்க ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டா அவங்களோட குழந்தைங்க அப்படி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அத்தையா இருக்கட்டும், மாமாவோட ரிலேட்டிவ் சைடா இருக்கட்டும், ஸோ அவங்களையும் ஒவ்வொரு லீவுக்கும் சாலமன் கிஃப்டா வந்து அந்த மேட்டூருக்கு கூட்டிட்டு போறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி மாமாவா இருக்கட்டும், அத்தை வீட்டு சைடு வனஜாத்தை பார்த்ததா இருக்கட்டும், ஜெயபா தாத்தாவை பார்த்ததா இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே வந்து ரொம்ப மிங்கிள்டா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே அவங்க வந்து விட்டு கொடுக்காம, அத்தை இங்க இருக்கும்போது வந்து அவங்களோட ரிலேஷனையும் அந்த பாண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி பாண்டபிளா இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈவன் மாமா அங்க ஃபாரின்ல இருந்தப்பயுமே வந்து அத்தை அந்த பாண்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் திருமணி மாமா. அதுக்கு அத்தையும் நிறைய பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பின்னாடி இருந்து. அவங்க அவ்வளோ சைலண்டா இருப்பாங்க. பட் வந்து இவங்க எப்படின்னா நல்லா என்கரேஜ் பண்ணி நீங்க பண்ணுங்கப்பா, அவங்களால முடியும். நிறைய நடுவில் வந்து ஜாப் இல்லாம இருந்தப்பெல்லாம் அத்தை ப்ரேயர் பண்ணி நீங்க பண்ணுங்கப்பா, ரொம்ப அவங்க துவந்து இருக்கும்போது உங்களால முடியும், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அது மாதிரி அந்த சின்ன ஏஜ்லாம் இப்போலாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, வீடியோ கால் எல்லாமே இருக்கு, பேசலாம். ஆனா அவங்க ஃபாரின் போன டைம்ல பெருசா எப்போ நெட்வொர்க் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகல. ஸோ அந்த டைம்ல ஸ்கைப் தான் இருக்கும். நானும் சாலமன் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அப்போ மந்த்லி ஃபர்ஸ்ட் அந்த மந்த்லி தான் பேச முடியும். அதுக்கப்புறம் வீக்லி அந்த ப்ரௌசிங் சென்டர்ல போய் 10 மினிட்ஸ்க்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ½ அன் ஹவருக்கு வந்து கியூல நிற்கிறோம் நாங்கள். அப்பயும் ப்ரௌசிங் சென்டர் அந்த வீக்கெண்ட் ஆனால் ப்ரௌசிங் சென்டரும் கும்பலாக இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்கலாம் பேசணும்னு வருவாங்க. ஸோ அப்போ வந்து நின்றுட்டே நாங்கள் 2 விளையாண்டுட்டு இருப்போம். நின்றுட்டே இருந்து அந்த 10 மினிட்ஸ் பேசுறதுக்காக வந்து அத்தை போவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் இதெல்லாம் கிடையாது, பார்க்கவும் முடியாது. அந்த வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பார்க்கறது தான். ஸோ அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் தானே. நிறைய பேர் போவாங்க ஃபாரினுக்குன்னு, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்துட்டு ஓகே நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நம்ம ஃபேமிலியோட வந்துடலாம் அப்படின்னு வந்துருவாங்க. ஆனால் வந்து மாமா வந்து கிஃப்டாவாக இருக்கட்டும், சாலமனாக இருக்கட்டும், 2 பேருக்குமே பெஸ்ட்டாக செய்யணும். அது 2 பேருக்குமே எல்லாருமே ஒரு லைஃப் வந்து ஒரு இதில் செட்டில் ஆகிட்டா லைக் அவங்களுக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டை வந்து செஞ்சுப்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அத்தையா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், சாலமனுக்கு பெஸ்ட்டாக செய்யணும், கிஃப்டாவுக்கு பெஸ்ட்டாக செய்யணும், அந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க. ஈவன் வந்து ஒரு சின்ன விஷயம் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் பெருசாக காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ காஸ்ட்லியாக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும்.
என் பிள்ளைங்களுக்கு நான் எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும். எதுனாலும் ஒரு பேக் வாங்கினா கூட நான் அமெரிக்கன் டூரிஸ்டர்ல தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பார்த்து சாலமன்கா இருக்கட்டும், கிஃப்டாக்கா இருக்கட்டும், என் பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இருந்துடக்கூடாது அப்படின்னு 2 பேருமே ஃபுல்லா அவங்க 2 பேருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து சாலமன் சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். அவங்க இது பண்றாங்களோ இல்லையோ என் பெஸ்ட்டை வந்து நாங்க கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு 2 பேருமே வளர்த்தாங்க. அது மாதிரி அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் இப்போ வந்து நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டான், காம் ஆயிட்டான். ஆனா சின்ன வயசுலலாம் சாலமனை சமாளிக்கிறது கஷ்டம். ஊருக்கு ஒவ்வொரு டைம் போகும்போதுமே வந்து வீட்டுல அவ்வளோ இது பண்ணுவான், அப்பா போகாதீங்கப்பா, எல்லா அப்பாவும் கூட இருக்காங்க, நீங்க மட்டும் எப்பா போறீங்க அப்படின்னு அவ்வளோ அழுகுவான். எல்லா அப்பாவும் என் கூட இருக்காங்க, நீங்க மட்டும் போயிருவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல நான் இப்பவுமே அந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சைடு அப்படிலாம் பாக்குறேன். எல்லாருமே அழுகுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா விமலாத்தை வந்து நம்மளாம் அழுதுட்டா நம்ம பிள்ளைங்களை கன்சோல் பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளோ தைரியமா இருப்பாங்க. என்கிட்ட போன்ல சொல்லுவாங்க, நான் வந்து கவலைப்பட மாட்டேன், எனக்கு தேவன் தான் நித்திய புருஷர். அந்த எனக்கு திருமணி மாமா இவ்வளோ ஒரு பிளெஸிங்கா கொடுத்ததே வந்து எனக்கு காட் தான். நான் என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் எப்படி வேணாலும் அந்த லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கொடுத்ததே எனக்கு வந்து காட் தான். ஸோ அவர்தான் வந்து எனக்கு இவ்வளோ இது கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த எல்லா விதத்தையுமே இவங்க மேனேஜ் பண்ண விதமா இருக்கட்டும். அது ஒரு தனியா ஒருத்தர் இருந்து, ஏன்னா பிரதர்ஸ் யாருமே அவங்க வீட்டுல எல்லாருமே சிஸ்டர்ஸ் தனியா இருந்து மேனேஜ் பண்ண விதம் அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான. அவங்களோட லவபிள் லைஃப் பார்த்தாலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி 2 பேருமே உங்க லைஃபை வாழல அப்படின்னு. அத்தையே வந்து சொன்னாங்க அந்த மாதிரி 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்து வாழல அப்படின்னு. ஆனா என்ன கேட்டா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க லவ்வுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது அவங்க லைஃபோட அடையாளம்ன்றது 2 பேரோட பேரண்ட்ஸையுமே வந்து ரொம்ப இதா வச்சுட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதும் செஞ்சு, ஈவன் சாலமனா இருக்கட்டும், கிஃப்டாவா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானதுலாம் எல்லாத்தையுமே என்னன்னு செஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி தான். அவங்க திருமணி மாமாவா இருக்கட்டும் அவ்வளோ பொலைட்டா பேசுறதா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே ரொம்ப காமா. அவங்க பேசுறாங்கனாலே அவங்க ஒரு வேல்யூபிளா தான் பேசுவாங்க, அன்னெசரியா எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பர்சன். ஆனால் அவங்க டெத்துன்றது அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்ரி பர்த்டேக்கு வந்து விமலாத்தை எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, சாலமன் விஷ் பண்ண சொல்லிட்டாண்டி, திருமணி மாமா விஷ் பண்ண சொன்னாங்கடி அப்படின்வாங்க. ஆனா இந்த பர்த்டேக்கு அத்தை ஒர்க்கா வெளியில இருந்தனால எனக்கு விஷ் பண்ணல. என்ன நான் எப்பொழுதும் எங்க ஜோஸ்பின் பண்ணுவாங்க, விமலாத்தை கால் பண்ணி பண்ணுவாங்க எப்பொழுதுமே. என்னமா விமலாத்தை இந்த தடவை போனே பண்ணலன்ட்டு இந்த தடவை. ஆனா எனக்கு திருமணி மாமா பர்சனலா மெசேஜ் பண்ணி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு விஷ் பண்ணாங்க. நான் அப்பவும் நினைச்சேன் திருமணி மாமா எனக்கு விஷ் பண்றாங்க, எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. லாஸ்டா அவங்க கிட்ட நான் பேசினது வந்து சாலமன் MBA சேரும் போது காலேஜ் பாக்குறதுக்காக BCல பேசினாங்க. அப்பதான் வந்து என்ன சாலமனுக்கு எப்படியோ காலேஜ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் லாஸ்டா பேசினது. அதுக்கப்புறம் இங்க திருச்சியில இருந்தப்போ உங்களை பார்த்தாங்க, துபாயில இருந்து வந்திருந்தப்போ. அதுக்கப்புறம் உங்க பர்த்டே அன்னைக்கு தான் பேசினாங்க. நான் அப்பயே நினைச்சேன் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி நடந்துச்சு. பட் அவங்க வந்து அத்தையும் சரி மாமாவும் சரி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஈவன் எனக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி டைப்பு. ஸோ அவங்க இல்லைனாலுமே வந்து இன்னும் வந்து அவங்க செஞ்ச அந்த ஹெல்ப்பிங் எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி இன்னும் அபடண்டா பிளஸ் பண்ணும். மாமாவோட பிளெஸிங்ஸ் வந்து சாலமனுக்கும் சரி கிஃப்டாக்கும் சரி இன்னும் வரும். நம்மளும் அவங்க ஃபேமிலியை நம்ம ப்ரேயர்ல ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தேங்க்யூ. விமலாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்பாகவே எனக்கு திருமேனியை நல்லா தெரியும். ஏன்னா 92 இந்த இயர் 92, 95 நான் வந்து HOD ஆஃப் ஜுவாலஜியாக இருக்கும்போது அவருடைய டைரக்டர் ஸ்டூடெண்ட். இங்கே இருக்கவங்க நிறைய பேர் நம்மளுடைய பிள்ளைங்க ரவி கிளம்போ எல்லாம் இங்கே படிச்சிருந்தா கூட அவங்களாம் வேறு வேறு டிசிப்ளினில் இருந்தாங்க. ஆனால் திருமேனி டைரக்ட் ஸ்டூடெண்ட் ஜுவாலஜி, BSc ஜுவாலஜி 3 இயர்ஸ் என்கிட்ட படித்தாங்க. ரொம்ப அமைதலான பையன், ரொம்ப நல்ல பையன். நான் என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியல, எப்படி இப்படி ஒரு நடக்கும்னு கூட என்னால் நினைக்க முடியல. ஆனால் 92, 95 அவங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க சோஷியல் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ தான் விமலாவின் திருமேனி நான் அடிக்கடி பார்ப்பேன் சிந்தாமணிகிட்ட. விமலாவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விமலாவும் பையனுக்கு முடியும் சுற்றி பார்த்துட்டாங்களே, திருமேனியும் மேடம் பார்த்துட்டாங்களேன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் அதை எதுவுமே நான் தவறாக நினைக்க மாட்டேன். அந்த 2 பேருக்குள்ளேயே என்னை கொடுத்து ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் வந்து திருமேனி வந்து எப்பயுமே அப்பயுமே மேடம் இருப்பாங்க. இப்பயும் ஆஃப்டர் மேரேஜும் அவங்களுடைய இருக்கு. விமலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை விட்டுருவாங்கன்னு நான் நினைச்சேன். மேடம் சொல்லாம
ஏதோ ஆன்டி அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க த்ரூ அவுட் அவங்க கடைசி நாள் என்கிட்ட பேசும்போது வரைக்கும் கூட மேடம் தான் என்னை ரெஃபர் பண்ணுவாங்க. மேடம் ஏன் இப்படி சொல்றீங்க, நான் அதெல்லாம் விட்டுருங்க, ஏதோ ஒரு ஆன்டி அப்படிலாம் கூப்பிடலாம்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை மேடம் நீங்கள் மேடம் தான் எனக்கு என்னைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ரொம்ப நல்ல பையன். அவங்ககிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய விஷயம்னா யாருக்கும் பார்க்க மாட்டாங்க. ஒரு தகுதியானவங்க எல்லாருக்கும் எப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு தகுதியானவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுத்து நம்ம கிள்ளி கொடுக்குறாங்கன்னு அவங்க அள்ளி கொடுப்பாங்க. நான் அவங்ககிட்ட கற்றுக்கொண்டேன் எப்படி இப்படி ஒரு சின்ன பையனுக்கு இப்படி ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்துல வந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க வீடு கட்டினோம். விமலா திருமேனி வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து வீடு கட்டினோம். அப்ப அவங்க பில்டரை நான் வந்து திருமேனிட்ட கேட்டேன், எங்களுடைய பில்டிங் கட்டுறதுக்கு உதவி செய்வாங்களான்னு. சரி மேடம், அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி இப்ப நாங்க இருக்கிற வீடை கட்டினது திருமேனியுடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு பில்டர். ஆனா அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் நான் உடனே திருமேனிக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா செய்ய சொல்லுங்க, சீக்கிரம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரிப்ளை பண்ணுவாங்க எனக்கு. மேடம் நான் பாக்குறேன் இருக்குன்னு இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த பில்டர்கிட்ட பேசி எல்லா காரியங்களையும் சரி செய்வாங்க. அடுத்தது விமலா அவங்க திருமேனியை பத்தி சொல்லணும்னா மெயினா முக்கியமான காரியம், எப்ப ஜெயபாலனுக்கும் கிரேஸ் அக்காவுக்கும் என்னுடைய குழந்தைனார் தான். அவங்களுக்கு 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். ஆனா அவர் ஒரு பையனா அந்த குடும்பத்துக்கு இருந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து பெரியப்பாவுடைய அந்த பெரிய குறைய, பெரியப்பா வந்து ஜெயபாலனுடைய அந்த பெரிய குறைய வந்து அவர் தீர்த்து வச்சாரு. தான் பையனா தான் அந்த குடும்பத்துல இருந்தாரு, எல்லாத்தையும் செஞ்சாரு. அப்படிலாம் ஒரு மனுஷன் செய்ய முடியுமான்னு யாருமே யோசிக்க முடியாது. விமலாவுடைய தங்க வனஜான அவ்வளவு ஒரு சிக்னஸ்ல ஒரு ஆம்பளை பிள்ளை அவ்வளவு கவனமா, அவ்வளவு ஒரு உத்தமமா, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணு வந்து அது ஒரு மென்டல் ப்ராப்ளம்ல இருக்கும்போது அந்த பிள்ளைய அவர் அவ்வளவு கவனமா பார்த்துட்டு அப்படி செய்யறதுக்கு பெரியப்பா பெரிய பிளஸர். பெரியப்பா பெரியமா 2 பேர், அதாவது ஜெயபாலனும் கிரேஸ் அக்காவும் ரொம்ப பிளஸர் டு ஹேவ் அ சன் இன் லா லைக் திருமேனி. அந்த அளவுக்கு அக்கறையோடு கூட அந்த குடும்பத்தை பார்த்தார். தன்னுடைய குடும்பத்தை தாயையும் தன்னுடைய சகோதரியும் எப்படி பார்த்தாரோ அப்படியே அண்ணனையும் ஜெயபாலனையும் அக்காவையும் அவர் பார்த்துக்குவாரு, கூடவே இருப்பாரு. அதுக்காக அவங்களுடைய பிறந்த நாள் 80th பர்த்டே, அண்ணனுக்கு ஜெயபாலனுடைய 80th பர்த்டேக்கு அவ்வளவு ஒரு காஸ்ட்லி சூட் 8 இயர்ஸ்ல இருக்கு வேணான்னு பெரியப்பாட்டு ரெஃப்யூஸ் பண்ணும்போது கூட அவர் கேட்கல, இல்ல இதுதான் வேணும் அப்படின்னு. பெரியப்பாட்ட அது ஜெயபாலன் எப்போதும் என்னை குறிப்பிடும் போது சொல்லுவாரா, எங்க மேடம் இப்படி, எங்க மேடம் அப்படின்னு. ஆனா டைரக்டா ரொம்ப பேச மாட்டாரு. கடைசி நாட்கள் நான் வந்து அவரை பார்க்கணும்னு அடிக்கடி போய் பார்க்க, ஏதோ யாரோ சொன்னாங்க மயக்கம் போட்டாரு ஆபீஸ்ல, ஏதோ இன்டைரக்டா கேள்விப்பட்டேன். சரி நான் பார்க்கணும்னு ரொம்ப தீர்மானமா அவங்க வீட்டுக்கு 2-3 தடவை போனேன். ஆனா அவர் போயிருக்கும் போதெல்லாம் வீடு பூட்டி இருந்துச்சு. அதை கேள்விப்பட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, டைரக்டா ஒருவேளை அந்த நேரத்துல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் கூட எனக்கு தெரியாது, வீட்டுக்கே வந்து எனக்கு நீங்க என்னையே பார்க்க வரீங்க, நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனாரு. நியூ இயர் ஆனா எங்கேயிருந்து கண்டுபிடிப்பாருன்னே தெரியாது. நான் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால என்னன்னு தெரியல, அவரும் ஒயிட் ட்ரெஸ் போயினார், ஹஸ்பண்டும் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால நல்ல ஒயிட்ல அழகா ஷாலு, அப்படி ஒரு காஸ்ட்லி ஷால், ஒயிட் அழகான ஷால் கொண்டு வந்து எங்களை பொருத்தி எங்களை வந்து ரொம்ப கனப்படுத்துவார். அது மாதிரி அநேக காரியங்கள் ஊழியர்களுக்கு ரொம்ப உதவி செய்வார். ஊழியக்காரர்கள் தான் அவங்க பெரிய வந்து ஆண்டுடைய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் அவர் செய்வாரு, உதவிகளையும் அவர் செய்வார். யார் உதவின்னு கேட்டாலும் அவர் ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டாரு. உதவின்னு கேட்டுட்டோம்னா அவர் ரெஃப்யூஸ் பண்ணவே மாட்டாரு. எனக்கு அந்த சந்தர்ப்பம் அவர்கிட்ட உதவி கேட்கிற சந்தர்ப்பம் வரல. இந்த பில்டிங் கட்டுறது ஒண்ணுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். மற்றபடி ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்புகள் நிறைந்தவர். அது இருக்கிறதுனால மறுத்து சொல்லவே முடியாது. அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எப்படி ஒரு சின்ன பையனா, அழகா சின்ன பையனா இருந்தாரோ அதே மாதிரி என்னுடைய கண்ணுக்கு இன்ன வரைக்கும் தெரியறாரு. அவருடைய இழப்பு என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மருமகளுடைய தம்பி சிக்னஸ்ல நான் அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டேன். அண்ணனுடைய சிக்னஸ்ல கைடன்ஸ் கேட்கும்போது இப்படி எல்லாம் பண்ணலாம் மேடம், நாங்க மேக்சிமம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னாரு. அதே மாதிரி எங்க சித்தப்பா மகன் ஒண்ணு இதே மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கும்போது அவர் வந்து உதவி வாலண்டியர் பண்ணி வந்து உதவி செஞ்சாரு. அதெல்லாம் வந்து அவர்கிட்ட மறக்க முடியாத காரியங்கள். இந்த மாதிரி உதவிகள் நிறைய செய்வாரு. தேவையானவர்களுக்கு பண உதவி, பொருள் உதவி இதெல்லாம் சளைக்காம செய்வாரு திருமேனி. அதனால திருமேனியை நினைக்கும் போது எப்படி இந்த குடும்பத்துல அந்த பிள்ளைங்களும் இருக்குமே, அப்பா இல்லாம இந்த பிள்ளைங்களும் இப்பெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க நினைக்கும் போது நான் ரொம்ப அழுவேன். ஆனாலும் கர்த்தர் வந்து நிச்சயமா இந்த குடும்பத்தை ஆதரித்து ஆசீர்வதித்து காப்பாற்றுவார்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி
கர்த்தர் தான் வந்து எல்லாரையுமே ஆறுதல் படுத்தணும். ஏன்னா அவர் அறிந்து பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட மனிதர்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தொடர்ந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை பலப்படுத்தி, விசேஷமா அமலாவோட கூட கர்த்தர் வந்து காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படியாய் நான் ஜெபிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Journey Foundation US